வாக்குச்சாவடிக்கு போகும்போது உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்காளர் தகவல் சீட்டு, ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் கூடவே வாக்காளர் அடையாள அட்டையையும் கொண்டு போக வேண்டும். ஒருவேளை ஓட்டர் ஐடி கார்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய மற்ற 12 அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம். அதில் ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அப்படின்னு நிறைய 12 வகையான ஆவணங்கள் இருக்கின்றன. உங்கள் வசம் எது தற்போது உள்ளதோ அதை நீங்கள் எடுத்து செல்லலாம். இதை தவிர பாருங்க, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வந்து டிஜிட்டல் வடிவத்திலையும் இருக்குங்க. இசிஐ நெட், eci.gov.in அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிளே ஸ்டோர்லையும் நீங்கள் இசிஐ நெட் அப்படிங்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த உங்களுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையோட டிஜிட்டல் வடிவத்தை தரவிறக்கிக் கொள்ளலாம். ரொம்பவே சிம்பிளான, அதே நேரம் எளிமையான ஒரு மெத்தட் பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையர், ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி இணைந்திருக்கிறார். பல பொது தேர்தல்களை திறம்பட நடத்திய அனுபவம் வாய்ந்தவர். அவரிடம் ஒரு சில கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்போ பூத் ஸ்லிப் அப்படிங்கிறது ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு மாறி இருக்கின்றது. இதை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டுமா? இது மாத்திரம் போதாதுன்னு அவங்களே அந்த பூத் ஸ்லிப்லயே எழுதியிருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. இது மாத்திரம் போதாது, நீங்க ஐடி கார்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஓட்டர் ஐடி கார்டோ அல்லது வேற எந்த விதமான அடையாள அட்டையோ, அது 12 அடையாள அட்டையோ கொடுத்துருக்காங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது நல்லபடியா நல்ல விவரமாக நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒண்ணு எது கையில் இருக்குதோ அதை எடுத்துட்டு போகலாம். சார், இப்போ இஎபிக் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது 2021 தேர்தல் ஆணையம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் இப்போ வந்து செல்போன்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இஎபிக்கை ஒரு வாக்காளர் பயன்படுத்த முடியுமா முடியாதா? மக்கள் கிட்ட குழப்பம் இருக்கு இல்லையா? பாருங்க, இது வந்து மொபைல் போன் எடுத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கூடிய வரல இது அது மேல அது மாத்திரம் வச்சுக்காம நீங்க வாக்காளர் அடையாள ஐடி இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு போவது நல்லது. அல்லது வேற ஏதாவது ஐடி எடுத்துட்டு போங்க. இதை கையில வச்சுக்கோங்க. என்னோட ஐடி இதுல இருக்கு, அதனால நான் காமிச்சிட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லலாம். அல்லது அதை உள்ள சில இடத்துல வந்து தீவிரமா உள்ளே எடுத்து கூட போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மாற்று ஐடி உங்களுக்கு இருந்ததுன்னா சௌகரியமா உங்க வேலை முடிஞ்சு போகும். அதனால மாற்று ஐடி வச்சுக்கிறது நல்லது. பட் இதுல மாத்திரம் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அட்லீஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை மொபைல கொடுத்துட்றேன்னு சொல்லலாம். சார், ஆனால் இப்போ தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி அந்த எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது அக்செப்டபிள் தானே? ஆமா, அது அக்செப்டபிள். எஸ் சார். ஆனாலும் பேக்கப்புக்காக மற்ற ஆவணங்களையும் கையோடு எடுத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அதனால அதாவது என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் புதுச்சேரியில் நடந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து மொபைலை உள்ள எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா மொபைல்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி, எலக்ட்ரானிக் இஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். அதனால சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா உள்ள விட மாட்டேன்னு சொன்னான்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றாங்களான்னு நாளை காலையில பார்த்தாதான் தெரியும். அதாவது வெளியிலேயே செக் பண்ணி உங்க மொபைல் போனை வாங்கறதுக்கு முன்னாடி அதுல மாத்திரம் இருந்தா அதை செக் பண்ணிட்டு உள்ள விடுறாங்களான்னு பார்க்கணும். சார், இப்போ 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தாவேக தலைவர் விஜய் வந்து ஒரு தொகுதியில் சொத்து மதிப்பை சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு குறைத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றமும் அது வந்து தவறுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. சார், ஒருவேளை இந்த 2 தொகுதிகள் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டா இப்போ நாளைக்கு இந்த சொத்து மதிப்பை குறைத்து காட்டி இது வந்து அவருடைய பதவிக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா எப்படி சார்? பாருங்க, அதுல வந்து கோர்ட்ல அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. டெசிஷன் கொடுக்கல, கோர்ட்ல அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோர்ட் பின்னாடி தீர்மானிக்கும். அதனால இப்போ அதை பத்தி ஒன்றும் நம்ம அபிப்பிராயம் சொல்ல முடியாது. அது சொல்றது தவறு. ஏன்னா கோர்ட் என்ன மாதிரி வியூ எடுக்கணுங்கிறத பின்னாடி பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இது தவறுன்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அதை பத்தி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அது போனஃபைட் தவறு இல்லை, போனஃபைட் மிஸ்டேக் அது. ஆனா அதை மறைக்கணுங்கிற உத்தேசத்தோட கொடுக்கல. ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து சரியான இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். அதனால இந்த சமாதானம் வந்து இன்னைக்கு முடிஞ்சு போற சமாதானம் இல்லை. ஆனா அதை பத்தி ஒரு கருத்து சொல்றது தவறு.
ரைட் சார். சார் இப்போ சோஷியல் மீடியாவில் ஏன்னா வந்து 48 ஹவர் சைலன்ஸ் பீரியடை பொதுவாக தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்போ வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் சம்பந்தமான அந்த பிரச்சாரமோ எந்த நகர்வுகளோ கூடாதுன்னு நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் சொல்கிறோம். தனிநபர்களுக்கும் இது பொருந்துமா சார்? சமூக ஊடகங்களில் பதிவுகள் போடுவதற்கு இது பொருந்துமா? எல்லாருக்குமே தான் பொருந்தும். பிரச்சாரம்ங்கிறது வந்து கட்சிகள் மாத்திரம் பிரச்சாரம் பண்றது இல்ல, நீங்களும் உங்களுக்கு பிடித்தவரை வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்ற நீங்களும் பிரச்சாரம் பண்ணலாம். அதனால யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இது. ஆனா கட்சிகள்ல அது வரல இந்த மாதிரி சோசியல் மீடியா அளவுக்கு வந்து அவங்க மூலமாக இவ்வளவு பெரிய அளவில் வருங்கிறது அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதனால என்ன சொன்னாங்க, இதுல கட்சிகள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா அடுத்த தடவை இதுலயும் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க, இதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார், ஒருவேளை நான் வந்து சமூக ஊடகம் மாதிரி பொது தளத்தில் கருத்தை பதிவு பண்ணாமல் இன்பாக்ஸில் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அவங்க கிட்ட நான் வந்து இந்த வேட்பாளருக்கோ கட்சிக்கோ ஓட்டு போடுங்கன்னு தனிப்பட்ட முறையில் நான் சொல்வதும் குற்றமாகுமா? அதுன்னு நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்தவரை அது வந்து பிரைவேட் கான்வர்சேஷன்ல நீங்க உங்க வியூ எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. இட் இஸ் நாட் ஓப்பன் டு பப்ளிக். அதனால வந்து அது வந்து கேன்வாசிங்னு வராதுன்னு நினைக்கிறேன்னா, அது கோர்ட் என்ன வியூ எடுத்துக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு கேஸ் போனால் அதுக்கப்புறம் தான் தெரியும். சார், 12 வகையான ஆவணங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ 12 வகை ஆவணங்களும் கண்டிப்பாக ஒரிஜினலாகத்தான் இருக்க வேண்டுமா? ஆமாம். இப்போ ஆதார் மாதிரியான சில விஷயங்கள் வந்து மத்திய அரசே வந்து ஏற்றுக்கொள்கிறது. இப்போ ஏர்போர்ட்லாம் அதை காட்டி தான் நம்ம வந்து செக்இன் பண்ணுறோம். இப்போ ஆதார் மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாதா ஆப் மூலயமா காட்டும்போது? அது வந்து இன்னும் இவங்க வந்து இவங்களோட ப்ரொசீஜர் அது கொண்டு வராத வரல அது இந்த கொடுத்த 12 தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ரைட் சார். இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நடக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தால் சர்வைலன்ஸ் பண்ண முடியும் சார்? நடவடிக்கை எடுத்துட முடியுமா? ஏன்னா அது ஒரு பறந்து விரிந்த கடல் மாதிரி. ஆமாம், ஒரு அளவுக்கு செய்வாங்க. பட் அதில் எல்லா இடத்துலையும் எல்லா நடக்கிறதையும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிற குறைச்சல் இப்போதைக்கு குறைவது. ஆனால் இது அடுத்த முறை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எங்கெங்க பண்ணுறாங்கன்னு குயிக்காக தெரிஞ்சுக்க முடியக்கூடிய வாய்ப்புகள் வளரும் சார். அது வந்தா அந்த சமயத்தில் வேற விதமாக தீர்மானம் பண்ணுவாங்க சார். பொதுவாகவே தேர்தல் தேதிக்கும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் தேதிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் மீதே விமர்சனங்கள் தொடர்ந்து எழத்தான் செய்யுது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? 5 மாநிலங்களுக்காக உள்ள தேர்தல் அது. அதனால கடைசி கட்ட வாக்குப்பதிவு எங்க நடக்கிறதோ அது முடியறவர்ல கவுண்டிங் பண்ண முடியாது. அதனால தான் இந்த விதமான ஒரு டிலே ஆகுது. ஒரு 10-15 நாள் 10 நாள் கிட்டத்தட்ட டிலே ஆகுது. அதாவது என்ன இதுக்கு பின்னாடி என்ன அபிப்பிராயம்னா, ஒரு சேர்ந்து நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு இடத்துல நம்ம கவுண்டிங் பண்ணி அனௌன்ஸ் பண்ணோம்னா அதனுடைய விளைவுகள் மற்ற இடத்துல பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது இல்லைன்னு எப்போ தீர்மானிக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் கவுண்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனியாக பண்ணிடலாம். அது ஒரு காலகட்டம் அதுவும் வரும். தமிழ்நாடு எலெக்ஷன் நாமளே ஒரு விதமாக சொல்லலாம், தமிழ்நாடு எலெக்ஷன்ல என்ன டெசிஷன் வருதோ அதனால மற்ற மாநிலங்களை அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு யூகம் தானே வழிய அது ப்ரூவ் பண்ண பாயிண்ட் சொல்ல முடியாது. ஆனால் இதுல வந்து முக்கியமாக மாநில கட்சியில விட, ஏன்னா மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்துக்கு வித்தியாசப்படும். அதனால இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு என்ன ஆகுதுங்கிறதுனால அங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஆனால் நாடு தழுவிய கட்சிகள்னு சில இருக்கு இல்லையா, அந்த கட்சிகளை பொறுத்தவரையில இங்கே அவங்களுக்கு என்ன முடிவுகள் எப்படி வருதோ அந்த முடிவுகளால மற்ற இடத்துல அவங்களுடைய சான்சஸ் பாதிக்கப்படலாம் என்ற கருத்து அவங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா. அதனால அவங்க வந்து இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் இது பண்ண முடியும். 29ஆம் தேதி அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் அவங்க வந்து ஏதாவது அந்த டேட்டை போலுக்கு அப்புறம் எதுவும் ரீபோல் பண்ணக்கூடிய எதுவும் அவசியம் வந்ததுன்னா அதுக்காக 2 நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க. 4ஆம் தேதி இன்னைக்கு வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி முன்னரும் அப்படிதான் சேர்ந்து நடத்தக்கூடிய தேர்தலில் கவுண்டிங் டேட்டு எல்லாருக்கும் ஒன்னாதான் வைப்பாங்க. ஏன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது, பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று கருதுவதனால். சார், இப்போ போலிங் பூத்தில் பொதுவாக வந்து செல்ஃபி புகைப்படமோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி விதியை மீறினா 3 மாதம் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையத்தோட விதிகளில் ஏற்கனவே இருக்கிறது தானா, இல்லை புதிய அறிவிப்பா சார்? அது நிச்சயமா தெரியல. ஆனா தேர்தலில் பூத்துக்குள்ள என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கு. அதனால இது வந்து இருக்கிற ஒரு செக்ஷன் தான் அப்ளை பண்ணுவாங்க. ரைட் சார். இப்போ செல்ஃபி புகைப்படத்தை இப்போ சில பேர் வந்து ஆர்வம் மிகுதியில் அந்த ஓட்டு போடுற அந்த பேலட்டையே சேர்த்து படம் எடுத்து வந்து போடுறாங்க. இப்போ யாருக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிறத ஒருவர் வெளிப்படுத்தக்கூடாதா? கூடாது. ஓகே சார். சட்டப்படி அது குற்றம். அதனால 3 மாதம் சிறை தண்டனை வரை கிடைக்கும். சட்டப்படி குற்றம் தான். ரைட் சார். இப்போ தண்டனை அப்படிங்கிறது இது ஒரு முறையா, இல்லை தொடர்ந்து அந்த வாக்காளர் அடுத்த தேர்தலில் வாக்களிக்க முடியாத அளவுக்கு இன்னும் வேற ஏதாவது தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்ல, அப்படி இருக்கிறதா தெரியவில்லை. ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை கொடுப்பாங்க. அதனால இதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்து விடார்கள் என்ன சொல்ல முடியாது. அதனால அதுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. ரைட் சார். பொதுவாக வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து காட்டி வாக்களிக்கலாம்னு ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம சொல்கிறோம். பட் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வம் மிகுதியில் இப்படி செல்ஃபி போடுறவங்க, வீடியோ போடுறவங்க, அவங்களாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத தேர்தல் ஆணையம் நம்ம மக்களுக்கு சொல்கிறோமா சார்? சிலதெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதனால அதை பற்றி சொல்லலை. ஆனால் தேர்தல் பூத்துக்குள்ள போயிட்டு நீங்க போட்டோ எடுக்கக்கூடாது. அதெல்லாம் அதாவது நீங்க யாருக்கு வாக்களித்து என்பதை வெளியில் சொல்லக்கூடாது என்றது, பப்ளிக்கா சொல்லக்கூடாது என்பது ஒரு விதி ரொம்ப நாளா இருக்கு. அது சொல்ல வேண்டிய அவசியம் இதுவரை வராது. காரணம்னா இந்த மாதிரி ஒருத்தரும் ட்ரை பண்ணல. முதல் தடவை புதுச்சேரியில் இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணி போட்டோ விடுனா அது ஒரு விஷயமா பாதிச்சு. ஆனால் பேப்பர்ல வந்துருச்சு, அவருக்கு ஏதாப்புல ஆக்ஷன் எடுத்துக்காங்க, வந்துருச்சு. அதனால மற்றவங்க அதை பார்த்து தங்கள் மேல அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வரும்படியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்ற எதிர்பார்ப்பு. அதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னா அவசியம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். யார் யார் பேப்பர் ஒழுங்கா படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியும். சார், இப்போ நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பொது தேர்தல்களை திறம்பட நடத்திய அனுபவம் வாய்ந்தவர். அப்படி இருக்கும்போது பொதுவாக அந்த வாக்குப்பதிவு தினத்தன்று என்ன மாதிரியான சவால்கள் வரும் சார்? தேர்தல் அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்ககிட்ட கேள்விகள் ஏதாவது வருமா? நீங்கள் பார்த்ததுல ஒரு யூனிக்கான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? மெயின்லி ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்கேயாவது வந்து மெஷின் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. அந்த மெஷின் ஃபெயில் ஆனா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. மெஷின் ஃபெயில் ஆயிட்டுனா போலிங்கை நிறுத்தி வச்சுட்டு, ஏன்னா அது சரியா வேலை செய்யாதனால அதை நிறுத்தி வச்சுட்டு வேற ஒரு மிஷின் உடனே சர்க்கிள் ஆஃபீஸர் அடிச்சோம்னா அவர் உடனே வேற மிஷின் கொண்டு வருவாரு. அந்த வேற மிஷின்ல நீங்க மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது அதில் ஓட்டு போட்டு அவங்க போலிங் ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மிஷினை லாக் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதில் போலிங் ஆரம்பிச்சிடலாம் மற்றவங்களுக்கு. ஆனால் ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல என்ன தப்பு பண்ணாங்கன்னா, முதல் மிஷின் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இவங்களா தீர்மானிச்சு இன்னொரு மிஷின் வந்ததுக்கப்புறம் யார் முதல் மிஷின் ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு போட ட்ரை பண்ணி அதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அந்த பர்டிகுலர் போல அவங்க கேன்சல் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் பூத்ல இருக்க போல கேன்சல் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அந்த மாதிரி தவறெல்லாம் சில சமயத்துல ஆகலாம். ஆர்வ கோளாறுனால், பூத் இன்சார்ஜா இருக்கிறவர், ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருக்கிறவரோட ஆர்வ கோளாறுனால் அது நடக்கலாம். ஆனால் சாதாரணமா அது நடைபெறும் என்று எதிர்பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கிளியரா இருக்குது. மெஷின் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. நடுவில் சேலஞ்ச் ஓட்ஸ் யாராவது சேலஞ்ச் பண்ணா அதுவும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது நீங்க ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணார், ஒருத்தர் இவர் இந்த தொகுதி இந்த போலிங் ஸ்டேஷன்ல இவர் வாக்காளர் இல்லை, இவர் தவறானவர் அப்படின்னு சொல்லி யாரும் போலிங் ஏஜென்ட்ஸ் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அந்த என்கொயரி பண்ண வேண்டியது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பண்ண வேணும். ஆனால் அதுக்காக போலிங்கை நிறுத்தி வைக்கக்கூடாது என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அது எதுக்கு காரணம் என்ன, இந்த சில மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு தவறான அணுகுமுறை வேணுமென்ன பண்ணியிருக்காங்க. எந்த மாநிலம் நான் சொல்லலை. அதாவது இவங்க லைன்ல நிற்கிறவங்க வந்து நம்ம கட்சிக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்ததுன்னா இவங்க போலிங்கை நிறுத்தி வச்சிருவாங்க.
இந்த மாதிரி அதாவது சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் பண்ணி சேலஞ்சு டெசிஷன் வர வரல மேல போலிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்க தேவையில்லைன்னு ரொம்ப கிளியரா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இந்த என்கொயரி தனியா நடக்கும். அதுக்காக மற்றவங்க லைன்ல இருக்கவங்கள நீங்க நிறுத்தி வைக்க கூடாது. அவங்க ஓட்டு போட அனுமதி கொடுக்க வேண்டாம். அவங்க ஓட்டு போடுறது நடைபெறும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வரலாம். ரேரா ரொம்ப இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பூத் கேப்சருங்கிறது ரொம்ப அடியோடு இல்லாமல் போயிட்டு தமிழ்நாட்டில் எப்படியும் அந்த ப்ராப்ளம் இருந்ததில்லை. சில மாநிலங்கள் இருந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து வேற விதமான அது உடனே எமர்ஜென்சி டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ வந்து அவசியம் இல்லை என்று தோன்றுது. அதனால அட்லீஸ்ட் தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. வேற விதமா யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, போலிங் நின்றுச்சுன்னா வேற ஆள் போடுவாங்க. அதெல்லாம் ஸோ எந்த ப்ராப்ளம் பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. தவிர இந்த காலகட்டத்தில் இருந்த விட இப்போ வந்து எல்லா பூத்துகளையும் இணைச்சு கேமரா மூலமாக கண்காணிக்கிறார்கள். அதனால உடனுக்குடன் எந்த தீர்வை எடுத்து அதை சரி, ஏதாவது தவறு இருந்தால் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ அதிகம். அதனால எந்த தவறும் ஏற்படாது என்று நம்புகிறேன். தவறு எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பணப்பட்டுவாடையை தடுக்க என்ன முயற்சிகள் செஞ்சாலுமே அது நடக்கத்தானே சார் செய்யுது. அது வந்து நம்ம கல்ச்சருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. சார், இப்போ பணப்பட்டுவாடாவை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் ஒரு சில இடங்களில் புகார்கள்லாம் வந்திருக்கு, பணம் வந்து பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனையாக தேர்தல் ஆணையம் எப்போ தீவிரமாக எடுத்துக்கும், ஒரு தொகுதியில் எந்த ஒரு சூழலில் அந்த தேர்தலை வந்து ரத்து செய்யக்கூடிய ஒரு முடிவை எடுப்பாங்க? அது கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்தா அப்போ அந்த சமயத்தான் ரத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி ரொம்ப கிளவராக இருக்காங்க இப்போ. அதனால கொடுக்குறவங்க கொடுத்துருக்காங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் அதை பத்தி பேப்பர்ல தெரிஞ்சுக்குது, அவ்வளவுதான். இதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து இப்போ குறை சொல்றது தவறு. நம்ம கல்ச்சர் அப்படிதான், அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்க வேண்டியதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழ் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தேர்தலில் பணம் தமிழ்நாட்டோட அடையாளமா போயிடுச்சு. சார், கடைசி கேள்வி சார், இப்போ வாக்களிப்பது அப்படிங்கிறத வந்து ஏன் வந்து கட்டாயம்னு நம்மளால சட்டமாக்க முடியல? கட்டாயம் பண்றது சில நாடுகளில் நடந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துங்க, 1912 வாக்குல அங்க வந்து வாக்களிப்பவர்கள் நம்பர் ரொம்ப குறைச்சலா இருக்கு. 10% பண்ண வந்து நிறைய பேர் வந்து வாக்களிக்காம இருந்தார்கள். எல்லாரும் வந்து சேர்ந்துக்கணுங்கிறதுக்காக வாக்களிப்பதை கட்டாயமாக்கும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. 95%, 98 விழுக்காடு போலிங் நடக்குது. அதனால கட்டாய சட்டம் இருந்த போதிலும் அந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுபவர்கள் என்பது மிக 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 குறைவா போயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு எடுத்துனீங்கன்னா இப்போ சாதாரணமா 65-70% அதுக்கு மேலேயும் போகுது. அதனால கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காங்கிறது யோசிச்சு இதுவரை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்மானித்திருக்காரு. 100% விழுக்காடு போலிங் நடக்குமா என்ன, அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடலாம் திடீர்னு, சில பேருக்கு வெளியூர் போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம், சில பேருக்கு வந்து யாராவது வேட்பாளர்களோ அவர் லிஸ்ட்டை பார்த்தப்போ அவருக்கு ஒரு அருவருப்பு வரலாம். இப்போ இது போட்டு என்ன ஆகுதுன்னு ஒரு அருவருப்பு வரலாம். வேறு பல விதமான காரணங்கள் இருக்கு. அதனால 100% ஆகலாம், 75-80% சில இடங்கள்ல 90% கூட ஓட்டிங் நடக்குது. அதனால இங்கே கட்டாயமாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பலரும் நினைக்கிறார்கள். அது சரி என்றே தோன்றுகிறது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, வாக்களிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனநாயக கடமை மட்டுமல்ல, உரிமையும் கூட. நிச்சயமாக எவ்வளவுதான் பணிச்சூழல் உங்களுக்கு இருந்தாலும் கூட கட்டாயம் வாக்களித்து விடுங்கள்.